ஓகே சூப்பர் கலக்குங்க சார். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, போட்டு தூங்குங்க. வணக்கம். ஜிபி முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நான் சேலம் ஜிபி பிச்சுமணி. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். பி ராஜ்குமார் இயக்கத்தில் கே வினோத்குமார் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் லோக்கல் சரக்கு படத்திற்கு இசை ஆர் சுவாமிநாதனின். இந்த படத்தில் தினேஷ், உபாசனா, யோகி பாபு, சாம்ஸ், சென்ட்ராயன், ஈமான் அண்ணாச்சி, வினோதினி, சிங்கம் புலி மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்தின் கதை என்னன்னா, மதுவுக்கு அடிமையான நாயகன் தினேஷ் வேலை ஏதும் செய்யாமல் எந்த நேரமும் மது குடிப்பதையே வேலையாக வைத்திருக்கிறார். சினிமாவில் துணை நடிகையாக பணியாற்றும் நாயகி உபாசனா தினேஷ் வீட்டுக்கு எதிரே குடிவருகிறார். குடிப்பதற்காக உபாசனாவிடம் தினேஷ் அடிக்கடி பணம் கேட்க, அவரும் கொடுப்பதோடு மது பழக்கத்தை விட்டுவிடுமாறு அட்வைஸ் செய்கிறார். இந்த நிலையில் தினேஷுக்கும் உபாசனாவுக்கு திருமணான உண்மை தெரிய வருகிறது. ஆனால் எந்த நேரமும் மது போதையில் இருக்கும் தினேஷுக்கு தனது திருமணம் பற்றி எதுவும் நினைவில் இல்லாத நிலையில் அவர்களின் திருமணம் எப்படி நடந்தது என்று நாயகி உபாசனா சொல்வதோடு, மது பழக்கத்திலிருந்து தினேஷ் திருந்தி விடுவார் என்ற நம்பிக்கையில் அவருடன் சேர்ந்து வாழத் தொடங்குகிறார். தினேஷ் மது பழக்கத்தை தொடர்வதோடு மதுவுக்காக எதையும் செய்யும் நிலைக்கு ஆளாக, இதனால் அவர்களின் இல்லற வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. அது என்ன? அதிலிருந்து அவர்கள் மீண்டார்களா இல்லையா என்பதை நகைச்சுவையாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்வதுதான் லோக்கல் சரக்கு. நாயகனாக நடித்திருக்கும் பிரபல நடன இயக்குனர் தினேஷ் மாஸ்டருக்கு நடிப்பு புதிதல்ல என்றாலும் பல இடங்களில் ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன்கள் கொடுத்து சொதப்பியிருக்கிறார். மது குடிக்கும் பாணியில் நேர்த்தியை காட்டியிருப்பவர் தனக்கு திருமணமான விஷயத்தை கேட்டு எந்தவித உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பது பார்வையாளர்களை அதிர்ச்சி அடைய செய்கிறது. அப்பாவியான கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்துபவர் இறுதிக் காட்சியின் போது தனது மனைவிக்காக வில்லனிடம் கெஞ்சும் காட்சியில் மட்டும் நடிப்பில் கவனம் ஈர்த்திருக்கிறார். பலம் வாய்ந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கும் நாயகி உபாசனா பல இடங்களில் பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கும் வகையிலும் நடித்திருக்கிறார். அதிலும் கிளைமாக்ஸ் காட்சியில் பிரச்சனையை அவர் எதிர்கொள்ளும் விதம் கைதட்டல் பெறுகிறது. தினேஷின் நண்பராக நடித்திருக்கும் யோகி பாபு நாயகியை ஒருதலையாக காதலிக்கும் காட்சிகள் அனைத்தும் சிரிக்க வைக்கிறது. யோகி பாபு இல்லாத இடங்களை மிக சிறப்பாக நிரப்பியிருக்கும் சாம்ஸ் தனது காமெடி மூலம் ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிறார். அதிலும் தினேஷ் வைத்திருந்த ராவான சரக்கை குடித்துவிட்டு அவர் கொடுக்கும் ரியாக்ஷன்கள் சிரிப்பு சத்தத்தில் திரையரங்கையே அதிர செய்கிறது. இயக்குனர் பி ராஜ்குமார் முழுக்க கமர்ஷியல் பாணியில் கதையை நகர்த்தி சென்றாலும் சமூக கருத்துள்ள திரைப்படமாக மட்டுமின்றி பாலியல் ரீதியிலான மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் பெண்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொடுத்ததற்காக படத்தில் இருக்கும் சில குறைகளை மறந்து படத்தை தாராளமாக பாராட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடித்திருந்தால் மறந்திடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.